ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால் எங்களோட ஷார்ட் ஃபிலிமோட மேக்கிங் வீடியோ தான். எல்லாருக்குமே ஒரு சின்ன கனவு இருக்கும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், எப்படி எடுக்கிறது, என்ன பண்ணிடணும்னு யாருக்குமே தெரியாது. அதே தான் எங்களுக்கு நடந்துச்சு. மெயினாகவே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு பட்ஜெட்டு தேவை. நம்ம ப்ரொடியூசர் இல்லாமல் பட்ஜெட்டு கம்மியாட்டு எப்படி ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம், அந்த ஷார்ட் ஃபிலிமோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு தான் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு போட்டு காட்டுறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துக்கிட்டு இதே போல் உங்களுக்கும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆசை இருந்தால் எடுங்க. இந்த மேக்கிங் வீடியோவை நாங்கள் 3 பார்ட்டாக போட்டிருக்கோம். எதனாலன்னு கேட்டால், இது ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு நம்ம என்னெல்லாம் தேவைப்படும், எங்கே என்னெல்லாம் யூஸ் பண்ணணுன்ற மொத்த விஷயங்களையும் நாங்கள் அந்த மேக்கிங் வீடியோக்குள்ளே சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவாகவே போட்டிருக்கோம். முக்கியமாக என்னென்னு கேட்டால், ஷார்ட் ஃபிலிம் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமை போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேக்கிங் வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து இல்லை எதுலையாவது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இல்லை நல்லா இல்லை, இந்த சீன் இப்படி எடுத்திருக்கலாம், அந்த சீன் எப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டுள்ள ஐடியா நீங்களும் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவை போய் பார்த்துட்டு மேக்கிங் வீடியோவை பாருங்கள். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஷூட்டிங் தான், ஒன்றும் இல்லை, ஷூட்டிங் ஒன்றும் இல்லை, ஷூட்டிங் போட்டு ஷூட்டிங் தான், ஷூட்டிங். நம்ம ஷார்ட் ஃபிலிமோட முதல் சீனை எடுக்கிறதுக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டால், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மரதாண்டத்தில் மேம்பாலத்துக்கு மேலே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே ஒரு சின்ன சீன் எதுன்னு கேட்டால், பைக்கில் ஹீரோயினை வச்சு கொண்டு வர்றது தான் சீனே. அதுக்காக தான் இப்போ டைரக்டரு கேமராமேனு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். முக்கியமாக இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு நாங்கள் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் இதெல்லாம் பண்ணியது. நம்ம பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குள்ள காசும் இல்லை, நம்ம கையில் நல்ல ஒரு ப்ரொடியூசரும் இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சின்ன பட்ஜெட்டில் தான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம். அதை எப்படி எடுக்கும், என்ன பண்ணியும், அதுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் தேவை, அது மட்டும் இல்லாமல் ஒரு டேரக்டர் என்னெல்லாம் பண்ணணும், கேமராமேன் என்ன பண்ணணும், ஹீரோ என்ன பண்ணணும், ஹீரோயின் என்ன பண்ணணும், சைடு கேரக்டர் என்ன பண்ணணும், அதை பற்றி உள்ள மொத்த டீட்டெயில்ஸ் தான் நான் இப்போ தரப்போகிறேன். அதாவது ஒரு டேரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாருன்னா, அந்த ஸ்கிரிப்டை ப்ராப்பராக எழுதி அதை ஆர்டர் வைஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் தேவை, ஒரு ஹீரோ என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி கொண்டு வரணும், ஹீரோயின் என்னெல்லாம் கொண்டு வரணும், எந்த நாள் எந்த டைமு, இதெல்லாம் நம்ம ஸ்கிரிப்டு கூடயே நம்ம எழுதி வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட காசு இருக்குது, ப்ரொடியூசர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் நம்ம அசிஸ்டண்ட்டை வச்சு அசிஸ்டண்ட்டுக்கிட்டே நம்ம எல்லா ஒர்க்கையும் கொடுத்துக்கலாம். இது நம்ம குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கிறதுனால நம்மளே தான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஆகணும். ஸ்கிரிப்ட் வைஸ் நம்ம ஹீரோயின்கிட்ட நம்ம ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி கொடுத்து அவங்கள்ட்ட கொஞ்சம் படிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரவுண்டில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முக்கியமாக கேமராமேன்ட்டையும் நம்ம இந்த ஆங்கிளில் வைக்கணும், இந்த ஆங்கிளில் வீடியோ எடுக்கணும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா சில விஷயங்களில் நம்ம சொல்லியது போல் கேமராமேன் கேட்பார், இல்லை சில இதில் கேமராமேன் நமக்கு ஐடியா தருவார், இப்படி இல்லை இப்படி பண்ணுவோன்னு. டேரக்டரும் கேமராமேனும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வண்டியை வந்துட்டு இருக்குது, பார்த்து வண்டி இன்னும் பார்த்து நிறைய வண்டி இருக்கு பார்த்தியா, நம்ம எங்கதான் வந்தோம். ஆமா, வண்டி டெய்லி வரும், நாங்கள் என்னதுதான் வந்தோம். நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுனதுக்கப்புறம் ஸ்கிரிப்டோட சேர்த்து நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் லொக்கேஷன், அதாவது ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற லொக்கேஷன், இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த சீனுக்கு இந்த இடத்துல தான் நம்ம லொக்கேஷன். அது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ஒரு 2 நாளத்துக்கு முன்னாடியே இடத்த நம்ம பார்த்து வைக்கணும். இந்த இடத்துல நம்ம இந்த சீன் எடுக்கலாம். அதாவது நம்ம சீன் எடுக்கும்போது க்ரௌடு இருக்கும். முக்கியமாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு முதல் விஷயம் நம்ம பர்மிஷன் கேட்குறது. போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் கேட்டு நம்ம வீடியோ எடுத்தோன்னா நம்மளை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. சப்போஸ் ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பர்மிஷன் வாங்கின லெட்டரை காமிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேமரா ஆங்கிள் ஃப்ரண்ட் வியூவில் வச்சுருக்கோம். அதாவது ஹீரோயின் பைக்கில் கூட்டிகிட்டு வர சீனு வந்துட்டு இருக்காங்க. இது ஃப்ரண்ட் ஆங்கிள். ஓகே, வந்துட்டாரு. ஓகே, நம்ம வீடியோ எடுத்ததுல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் நடந்தது. அது ஒன்று ஷூட் எடுக்க வேண்டிய ஒரு இது, அது எல்லாருமே வீடியோ எடுக்கணும்னு கவனிக்க வேண்டியது. ஆனால் நம்ம வீடியோ எடுத்ததுக்கு கேமரா பாருங்க, மறுபடியும் பாருங்க, மிஸ்டேக் வந்தால் ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும். நாங்கள் பண்ண லாஜிக் மிஸ்டேக் என்னன்னு கேட்டால், ஹீரோ ஹெல்மெட் போட்டுட்டு போகிற சீன் இருக்கும் பைக்கில். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் எடுத்த ஷூட்டில் என்னென்னு கேட்டால், ஹெல்மெட் இல்லாமல் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போய் வீடியோ செக் பண்ணாமல் தான் தெரிஞ்சு ஹீரோ ஹெல்மெட் இல்லாமல் வந்துட்டாருன்னு. அதனால் ஒன்று நம்ம ஷூட் எடுக்கிறதுக்காக வந்தோம். இப்போ ஓகேன்னு நினைக்கும், மறுபடியும் எடுக்கணுமான்னு தெரியலை. யாருமே நாங்கள் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே
வீடியோவாக காட்டியது. என்னென்ன நாங்கள் மிஸ்டேக் பண்ணியோம், அது என்னென்ன நம்ம கிளியர் பண்ணியோன்னு உள்ளதை காட்டாது. நாங்கள் பண்ண தப்பை நீங்கள் யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் வைஸ் எல்லாம் கரெக்டாக தான் எழுதியிருந்தோம். வீடியோ எடுத்து வீடியோ அவுட்புட் பார்த்ததுக்கப்புறம் தெரிய வந்து ஹீரோ வந்து ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். நம்ம சின்னதாக பண்ணிய தப்புனால நமக்கு அதிகமாக டைம் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பாருங்கள், ஒரு பைக் வேறு குறுக்கே வந்துச்சு. 1-2 சீன் எடுக்க வேண்டியது இருக்குது. வீடியோ எடுக்கும்போது பல இடைஞ்சல்கள் வரும். பார்த்தீங்களா, ஒரு ஷூட் எடுத்துகிட்டு இருந்தப்போ டக்குன்னு ஒரு பைக் வேறு இடையில வந்தாங்க. அப்புறம் 1-2 ஷூட் எடுக்க வேண்டியது இருக்குது. இது போல பல சிக்கல்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஒரு வீடியோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏதாவது பக்கா வந்தான்னு தெரியல. அடுத்த ஒரு வண்டி குறுக்கே போச்சு. ஓகேவா, நம்ம வந்து ஒரு ஷாட் தான் எடுத்திருக்கோம். காலம் 2 இவ்வளோ நேரம் வந்ததுல மழை, அது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி ஷூட் எடுத்தோம். ஒரு ஷாட்டு தான் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்த ஷாட்டுக்கு வேண்டி வந்திருக்கோம். இங்கேயாவது டக்குன்னு முடியும், ஏன்னா இங்கே வந்து க்ரௌட் இல்லை அவ்வளவு. நம்ம எப்போவுமே ஒரு இடத்துல போய் வீடியோ எடுக்கணும்னா அந்த அக்கம் பக்கத்தில் உள்ள பர்மிஷன் கேட்டு வைக்கணும். நாங்கள் பர்மிஷன் எல்லாம் கேட்டிருக்கோம். ஆல்ரெடி பர்மிஷன் எல்லாம் கேட்டு தான் வந்தோம். நேற்றுக்கே வந்து பர்மிஷன் எல்லாம் கேட்டோம். அடுத்த ஷூட் வந்து இந்த பூக்கடை தான். இதில் வச்சு ஒரு சின்ன ரோல் இருக்குது. அந்த ரோல் நாங்கள் எப்படி எடுக்கும், என்ன இது அவுட்புட்டு எப்படி இருக்குன்னு உள்ளது கடைசியில் பார்க்கலாம். இந்த கேமராமேன் போயிட்டுருக்காரு, டைரக்டர் போயிட்டுருக்காரு. कैमरामैन फोकस करो, कैमरामैन जल्दी फोकस करो। ஒரு சீனு பூக்கடையில் உள்ள சீனு. அதுக்காக நம்ம ஒரு நாளத்துக்கு முன்னாடி வந்து பூக்கடையிலையும் பர்மிஷன் கேட்டோம். அந்த பர்மிஷன் கேட்டனால தான் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நல்லபடியாக ஷூட் எடுக்க முடிஞ்சு. அந்த பூக்கடைக்காரரும் நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. யாருமே இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஸ்பாட்டில் போய் நம்ம பார்த்துக்கலாம், ஸ்பாட்டில் போய் பர்மிஷன் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுக்கிறதுக்கு லேட் ஆகும், நிறைய டிஸ்டர்ப் ஆகும். அதனால் இந்த தவறை யாருமே பண்ணாதீங்க. 2 நாளத்துக்கு முன்னாடியே போய் பர்மிஷன் கேட்டு எல்லாமே கிளியராக பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிமை கம்ப்ளீட் பண்ண முடியும். காசா கரியாக்குறது காளியாத்தா அங்க யார பிடிச்சிருச்சாங்க. நாகூர் டயலாக். சரி, ஓகே, ரெடி, ஆக்ஷன். நீங்க சிரிச்சு இடையில வாருங்க. எல்லாத்தையும் எடுத்து நான் போட்டு தரேன். அண்ணா வந்தாச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஆமா, பாக்கி போன் எடுத்துட்டு பைசா யார் அக்கவுண்ட்னு பார்க்கணும். ஆமா, அந்த பைசா யாரு அக்கவுண்ட் போகுதுன்னு மட்டும் பார்க்கணும். எனக்கு பே பண்ணணும். போன் எடுக்கிறீங்க. என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ, அந்த ஆண்டி வேற வந்துருவாளே, இப்ப என்ன பண்றது? அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எப்பா தப்பு. ஒரு ஷாட் முடிஞ்சதும் டேரக்டர் வந்து கேமராவை கண்டிப்பாக செக் பண்ணணும். நம்ம எடுத்த வீடியோ, நம்ம வச்ச ஆங்கிள் எல்லாம் ஓகே தானா, எல்லாம் கிளியராக இருக்கான்னு 1-2 வாட்டி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த லொக்கேஷனுக்கும் அடுத்த ஷூட்டுக்கும் போகணும். ஏன்னா வீடியோ எடுத்ததுக்கு பிறகு எடிட்டிங்கில் வந்து பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்க முடியாது. அடுத்த சீன் வந்து கப்பல் ஆட்டு ஒரு ஹோட்டலில் இருந்தவங்க சாப்பிட சீனு. அதுவும் நம்ம வந்து ஹோட்டலில் பர்மிஷன் கேட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த ஹோட்டலில் வந்து சப்ளை பண்ண அந்த அக்கா, அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் சொன்னது போலே அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு. நம்ம வந்து எல்லோரும் கூடயுமே கோஆப்ரேட் பண்ணி போகணும். அப்போ தான் ஷார்ட் ஃபிலிம் நல்லா வரும். நம்ம இப்போ 3வது சீன் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல தான் அடுத்த ஷூட் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து இந்த ஷூட்டை முடிச்சுட்டு அடுத்த லொக்கேஷன் போக வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம் ஆனதுனால லைட்டிங் ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து தான் நம்ம எப்பவுமே ஷூட்டிங் எடுக்கணும். ஏன்னா நம்ம குறைஞ்ச பட்ஜெட்டில் இருக்கிறதுனால அதுக்கேற்ற அளவு தான் நம்ம வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. வெயில், சூரியன் மறையுது, இதெல்லாம் வச்சு தான் பார்த்து தான் வீடியோ எடுக்கணும்.
லொக்கேஷன் பார்த்தது இந்த வண்டிகள் எல்லாம் வராத இடம் பார்த்து. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வண்டிகள் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் டிஸ்டர்ப் இதாக தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ எடுக்க உள்ள இடம் தான். ஹீரோ அங்கே வெயிட்டிங்கில் இருக்காரு, எப்பண்டா என்ன வீட்டுக்கு விடுவணும்னு. தம்பி ஏ தம்பி போடா, தம்பி போடா டேய், ஒன்ன நாங்க படத்துல சேர்த்துக்க மாட்டோம். அல்ல இல்ல ஆக்சிடென்ட் சீனுக்கு ஏற்ற சாதனம். முக்கியமாக நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது கிளைமேட்டு நமக்கு ஒத்து வரணும். அதாவது வெயில் மழை எல்லாமே நம்ம பார்த்து எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீடியோவை பார்ட் 2 பார்ட் 1 பிரிக்கணும். சப்போஸ் நமக்கு வந்து இன்டோர் வீடியோ எடுக்க முடியலை, உடனே நம்ம வந்து ஸ்பாட்லேயே அவுட்டோர் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கணும். சப்போஸ் அவுட்டோர் வீடியோ எடுக்க முடியலை, உடனே நம்ம இன்டோர் வீடியோ எடுக்கிறது போல் நம்ம வந்து லொக்கேஷனை மாற்றிக்கணும். ஏன் எதனால் சொல்லின்னு கேட்டால், சப்போஸ் நம்ம அவுட்டோர் வீடியோ எடுக்க போகும்போது மழை வரும், அதனால நம்ம அந்த ஷூட் எடுக்க முடியாது. அதுக்குன்னு சொல்லி நம்ம ஷார்ட் ஃபிலிமை வந்து மறந்தாலும் சொல்லி ஒதுக்கி வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், உடனே நம்ம ஸ்பாட்லேயே இன்டோர் வீடியோ அப்படின்னா நம்ம ஸ்கிரிப்டில் இருக்குமே இன்டோர் வீடியோ நம்ம இது சீன் எடுப்போம்னு, அந்த சீனை வந்து நம்ம எடுக்க பார்க்கணும். மழை தகுந்ததுக்கப்புறம் அவுட்டோர் வீடியோ எடுக்கணும். எல்லாரும் பார்த்துட்டே போகணும், நல்ல போலீஸ் என்ன நிற்குதோன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஆவி வந்திருக்கு, இதான் இந்த படத்துக்கு ஆவி. போட்டு 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 நீங்க போங்க. இந்த படத்துக்கு ஆவியே இதுதான். இது ஆவி ஆக்குறவன் அவன். வண்டி 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 அம்மா உண்மையிலே ஆவி ஆகுது. இங்க வேண்டாம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நம்ம இப்போ ஒரு ஆக்ஷன் சீன் தான் எடுத்திருக்கோம். அந்த ஆக்ஷன் சீனுக்கு வந்து நம்ம வந்து பைக்கை உடச்சி ஆக்ஷன் சீனாட்டே ஒரிஜினலாட்டே எடுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால், பைக்கு கடையிலிருந்து உடஞ்ச பார்ட்ஸ் சாதனங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு அடுத்து பிளட்டு சீனு, அதாவது ஆக்சிடென்டான பிளட்டு கண்டிப்பாக இருக்குமே, அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால் 10 ரூபா பாட்டில் ரெட் இங்கு வாங்கி அதை அப்படியே ரோட்டில் தூவி விட்டுருக்கோம். நம்மக்கிட்ட பட்ஜெட் இருக்குது, நல்ல ப்ரொடியூசர் இருக்காருன்னா நம்ம எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக பண்ணலாம். யாருமே இல்லாததுனால நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும். ஷூட்டிங் தான், ஒன்றும் இல்லை, ஷூட்டிங் 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 ஒன்றும் இல்லை ஷூட்டிங் இல்லை. பெய்து போலீஸ் என்ன போட்டு போட்டு ஷூட்டிங் தான், ஷூட்டிங் 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 இல்லை படம் ஷூட்டிங் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அங்க போட்டு போட்டு ஷூட்டிங் தான். ஒரு விழிப்புணர்வு வீடியோ, பெண்ணுங்க ஸ்கூட்டி ஓட்டுறதுன்னு. भाई स्कूटी की ब्रेक तो हाथ में होती है, फिर भी ये लड़कियां हमेशा पैरों से ब्रेक क्यों मारती है? இல்ல ஸ்கூட்டி ஷூட்டிங் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? போட்டு 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 அண்ணா ஷூட்டிங் தான், பயப்படா. ஷூட்டிங் ஷூட்டிங் ஃபோன் பண்ணி சீன் அடிச்சு பாருங்க சார், இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும், ஓடி வாங்க. 108 இன்னைக்கு பார்த்து நிறைய வண்டி வருது. இது மட்டும் இல்ல, அது ஈவினிங் டைம் ஆச்சுல, வேலையை போயிட்டு வர எல்லாரும். நம்ம ஒரு மத்தியானம் டைம் பண்ணா தெரியும். ஷூட்டிங் தான், வேற ஒண்ணு இல்ல. ஐயோ வேண்டாம், ஆம்புலன்ஸ் விழிப்புணர்வு ஒண்ணு. பைக்கை நிமித்துறோம். உண்மையிலே பாக்கி நினைப்பேன், உண்மையிலே பிளட் மாதிரி தான் கிடக்குது. மரியாதையை கழுவி விட்டுட்டு போங்க. பிளட் நல்லா பாருங்க. கொண்டு வாமா, கேமரா கொண்டு வா. ஆயிடுச்சு. இதான் பிளட், இதுதான் கண்ணாடி, இது பூ. என்ன பூ? ரோசா பூ. இந்த பேய் வீடியோ எடுக்க சாகல. வீடியோ எடுக்க பேய். ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கோம். 108 விളിக்கணுமா? அதுக்கு நேரா பேக்கப் பண்ணிட்டு போயிடுவோம். பேக்கப் குலசேரமா பேக்கப் டைரக்டர் லைட் கிடைக்குமா அண்ணா?
ட்ரை பண்ணி பார்ப்போம்.